அதனால கதைக்கு என்ன இம்பாக்ட்னாக்கா ஒரு இம்பாக்ட் ஒரு ஆணியம் கிடையாது. எதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னாக்கா சும்மா பணம் இருக்குன்னு நாங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நலன் குமாரசாமிக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. இப்படி கொண்டாந்து மனுஷன் தெருவில் விட்ட மாதிரி விட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே எம்ஜிஆர் ரசிகர்கள் தேசம் இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அப்புறம் நலன் குமாரசாமி அதை கைட்டி அடிச்சு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு படம். ரொம்ப மோசம் இந்த இல்ல சார். ஆக்சுவலா கிரிஞ்சா இருக்கு சார். அது அவங்க ட்ரை பண்ணது கிரிஞ்சா போய் முடிஞ்சிச்சு. நல்லதான் ஆரம்பிச்சது. உண்மையிலேயே படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பரவாயில்லப்பா பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது போக 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 ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிருக்கணும். அது அப்படி இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அன்னியன்ல ஒரு ஸ்பூனு, மாநாடுல ஒரு ஸ்பூனு, மொத்தத்தையும் போதிக்கு கலக்கினாக்கா கிரிஞ்சா போற மாதிரி அப்படி போயிருச்சு. ரொம்ப மோசமாயிருச்சு உண்மையிலேயே. இல்ல கதை நான் சொல்றேன், கதையா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே கதை ஒரு நல்ல கதை. அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட எம்ஜிஆர் இருந்தாருன்னா எப்படி தடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையில நல்லா தான் யோசிச்சிருக்காங்க. ஆனா அதை கொண்டு வந்து திரையில காட்டும் போது படம் இத்தனைக்கும் 2 மணி நேரம் 6 நிமிஷம் தான் படமே. ஆனா அதை கூட அவங்களால இது பண்ண முடியாம ரொம்ப லேக் ஆக்கி 4 மணி நேரம் உள்ள உட்கார்ற ஃபீல் நம்ம கொடுத்துருச்சா பாத்துக்கோங்க. ரொம்ப ரிப்பீட்டடா சீன் வருது நிறைய. அதனால நம்ம இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி கிரிஞ்சா இருக்கு. படம் எந்த காலகட்டத்துல நடக்குதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இது பாஸ்டா இல்ல இப்ப பிரசன்டான்றது. குதிரையில சுத்துறாப்புல இப்ப யாருன்னா குதிரையில சுத்துவாங்களா? என்னடா நீங்க லாஜிக்கா பேசுறா. கடைசி சீன்ல எல்லாம் எம்ஜிஆருக்கு 2 குத்திடுவாங்க. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க. பக்கத்துல கார் போவோம். காரை விட்டு மீன்பாடு வண்டியில தள்ளிட்டு போவாங்க. என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சின் உச்சகட்டமா இருக்கு படம்.